Madam has been trying to get into the make people get into the quality stream. அதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. nowadays I think ஆரம்பத்தில் போன ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் ரீசர்டிஃபிகேஷன் போகிற அளவுக்கு வந்து டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் நம்பர் ஆஃப் பிரைமரி ஹெல்த் சென்டர், சப் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே இப்போ அக்ஷயா அசஸ்மெண்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கு. ஐ திங்க் சஸ்டைனிங் த குவாலிட்டி ஆஃப்டர் அட்டைனிங் த சர்டிஃபிகேட்ல வந்து என்குவாஸ்ல வந்து சின்ஸ் அந்த மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அந்த இன்ஸ்டிடியூஷனே ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கும்போது சஸ்டைனிங்ல வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் வந்தது. ஆனால் லேபர் ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஒன்லி வெரி ரெஸ்ட்ரிக்டடா லேபர் ரூம், எம்ஓடி அப்படிங்கிற 2 அளவில் தான் நம்ம வந்து குவாலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால ஐ திங்க் வி ஷுட் நாட் ஹவ் எனி மச் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். சஸ்டைனிங்காக வந்து இப்போ என்ஹெச்எம்ல இருந்து மேடமே வந்து கேஸ் ஷீட்ஸு மற்றும் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சென்டிவ்ஸ்ல நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. I think the program has gained enough momentum and it is going very fast. More number of primary health centers, more number of sub-district hospitals வரது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஐ திங்க் இந்த அச்சீவ்மெண்ட் ஷுட் கண்டினியூ அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும். நம்ம ஆல்ரெடி ஒரு 1 or 2 ரவுண்ட்ஸ் தியரி கிளாஸஸும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்து ரீஜனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஆர்டிஐஸ்ல எல்லாம் வச்சு நம்ம நிறைய நேர்லயே வர வச்சு இன்பர்சனே வந்து பேட்சா கிளாஸஸ்ல நம்ம நிறைய எடுத்திருக்கோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக மேடம் மறுபடியும் ஒரு சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் திஸ் சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ். ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் மேடம் ஃபார் திஸ் சான்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் டாபிக்ல நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் என்ன டாபிக் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் ஷுட் தேர் பி அன் இன்டர்னல் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம முதல்ல கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கலாம். அஷூரன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு தமிழில் வந்து நம்ம உறுதித்தன்மை, அதாவது என்ன சொல்றோம்னா இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னா தர உறுதி அப்படின்னு நம்ம முடிக்கலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்மளே மதிப்பீடு செய்து அது வந்து அந்த மதிப்பீடு சரியா இருக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே போதும். அதுதான் இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ்ங்கிற பாயிண்ட். why should there be an internal quality assurance அப்படிங்கிற கொஸ்டினுக்கு there should be some answers. so there should be, நம்ம இது எல்லாமே ஏன் நம்ம அடிப்படையில் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா the beneficiary is always the patient. தரமான ஒரு சிகிச்சை வந்து நோயாளிக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருடைய மோட்டோவுமா இருக்கு. அதை வந்து எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட், சூப்பர்விஷன் ஆஃப் கிளினிக்கல் சர்வீசஸை கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிற நம்ம ஆசையில நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதில் ஒன்று தான் வந்து இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸு. இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளையே அசஸ் பண்ணிட்டு குவாலிட்டி சரியான முறையில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உறுதித்தன்மை அப்படிங்கும்போது தவறுகள் மிகவும் குறைவான அளவில் செய்யப்படணும். ஃபார் எக்ஸாம்பிள் தவறுகளே நடக்காத சிஸ்டம் எதுவுமே இருக்க முடியாது. தவறுகளை ஓரளவுக்கு நடக்கிறது. நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா மிகவும் குறைவான அளவில் தவறுகளும் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் வந்து பேஷண்ட்டுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். ஸோ இதை வந்து ஹவு டு பி என்ஷூர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா சொல்றது. தமிழ் நம்ம வழக்கமான லாங்குவேஜ்ல பேசணும்னா கேரண்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அஷூரன்ஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்றோம். குவாலிட்டிங்கிற வேர்டை எப்படி டிஃபைன் பண்றோம்னா நிறைய வகையில நம்ம டிஃபைன் பண்றோம். குவாலிட்டின்னா தவறுகள் மிகவும் குறைவா நடக்கிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சா குவாலிட்டியை செஞ்சோம் அப்படிங்கிறோம். செட் பேட்டர்ன்ல சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸை தவறாம கரெக்டா பண்ணிட்டோம்னா குவாலிட்டியா அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதர்வைஸ் வந்து மினிமைசிங் த வேரியேஷன்ஸ் நம்ம சொல்றோம். அதாவது ஒரு தடவை செய்யறதுக்கும் 2வது தடவை செய்யறதுக்கும் இருக்கிற மாறுபாடுகள் எல்லாம் மிகவும் குறைவான அளவில் கொண்டு வந்து ஒரே மாதிரியான வேலைகளை எல்லா வேலையிலும் ஒரு 10 தடவை ஒரு வேலையை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவரி கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 10 தடவை கண்டக்ட் பண்ணீங்கனாலும் ஒரே மாதிரியான அந்த செட் பேட்டர்ன்ல ப்ரோட்டோகால்ஸ் படி நம்ம பண்ணணும்னா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறதுனால அதையும் குவாலிட்டியா நம்ம பண்ணணும்னு சொல்றோம். குவாலிட்டிக்கு இருக்கிற இன்னொரு டிஃபரன்ஸ் வந்து when you do one thing in the right way and every time you do it in the same way and when no one is there to supervise you, அதாவது உங்களை மேற்பார்வையிடுவதற்கு யாருமே இல்லைன்னா கூட நீங்க தனியா உட்காந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் முதல்ல எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரியாகவும் செட் பேட்டர்ன்லையும் தவறுகள் இல்லாமையும்
புரோட்டோகால்ல இருந்து டீவியேஷன்ஸ்லாம் இல்லாம, அதாவது இது மாதிரி தான் செய்யணுங்கிற வழிமுறைகள் நம்மளுக்கு குடுத்திருக்கும் பட்சத்துல, அந்த வழிமுறைகள்ல இருந்து விலகாம நம்ம செய்யறது. when there is no one to supervise us. நம்மள மேற்பார்வையிடுவதற்கு யாரும் இல்லைனாலும் நம்ம இத இப்படியெல்லாம் நம்ம ஒரு வேலைய அழகா செஞ்சு, நான் அந்த வேலைக்கு பேர் வந்து, இந்த வேலைய இவன் குவாலிட்டியா செஞ்சுட்டான்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டிஃபைன் குவாலிட்டி. நிறைய வழிகள்ல டிஃபைன் பண்ணி இது ஒண்ணு. ஸோ குவாலிட்டினா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஷ்யூரன்ஸ்ங்கிற வேர்டுக்கும் ஓரளவுக்கு நான் ஒரு மீனிங் சொல்லிட்டேன். இத வந்து வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து, நம்ம கரெக்டா பண்றோமான்னு சூப்பர்வைஸ் பண்ணி, நம்ம வந்து தவறுகள் நடக்காத வண்ணம் நம்மளுடைய செயல்முறைகள் இருக்குதா, அதாவது வெதர் அவர் ப்ராசஸஸ் ஆர் இன் சச் a way that the chances of errors are minimized to the maximum. அதாவது தவறுகள் நடப்பதற்கான வழிகள் வந்து மிகவும் குறைவான அளவுல தான் இருக்குது, இவங்க ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க அப்படின்னு வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நம்மள சொன்னா அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அசஸ்மெண்ட். ஸோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து இன்டர்னல் குவாலிட்டி அசஸ்மெண்ட். இன்டர்னல் குவாலிட்டி அசஸ்மெண்ட்னா என்னன்னா, இந்த வேலையை யார் செய்ய போறாங்கன்னா நம்மளே தான் செஞ்சுக்க போறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே கால்டு இன்டர்னல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். நம்மளையே தரமா செஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதை உறுதி பண்ற அந்த ஈவெண்ட்டுக்கு பேரு இன்டர்னல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்டர்னல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸை செயல்படுத்துறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. பல வழிமுறைகள் என்னன்னா, அடேரன்ஸ் டு எஸ்ஓபி, அதாவது செட் பேட்டர்ன்ல கரெக்டா எல்லா வேலையும் செய்றீங்களா அப்படிங்கிறது நம்மள வெரிஃபை பண்ணிக்கிறது. ரெண்டாவது வந்து அவுட்கம் அனாலிசிஸ், அதாவது நீங்க ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ்னு சிலதெல்லாம் போடுறோம். இப்போ பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ரீஆப்ரேஷன் ரேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி, நம்ம லேபர் ரூமுக்கு தனியாகவும் ஓடிக்கு தனியாகவும் நிறைய அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் போடுறோம். அந்த அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ்ல அனலைஸ் பண்ணிட்டு, இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒன்றும் அவ்வளோவா திருப்தியா இல்லை, நம்மளுடைய ஒர்க் எல்லாம் குவாலிட்டியில இருந்து விலகிக்கிட்டு இருக்கு, தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேரு, அதுவும் வந்து ஒன் வே ஆஃப் நம்மளே மதிப்பீடு செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ அசஸ்மெண்ட்டுக்கு அது ஒரு முக்கியமான மெத்தடு. ஸோ அனலைசிங் த குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் ஒரு மெத்தடு, அப்சர்விங் ஆர் ஃபாலோயிங் த எஸ்ஓபிஸ் அது அனதர் மெத்தடு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் வந்து ஆடிட்ஸ். ஆடிட்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ரெகுலரா பண்ற அதே ஆடிட் தான். தனி நம்ம என்ன சொல்றது உங்களுக்கு, ஒரு ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒர்க்கை வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்ல பண்ணியிருக்கோன்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ ஆயிருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் ஒன்று போட்டு அதனோட முடிவில் வந்து நம்ம ஆடிட் பண்ணி பார்த்தப்ப ஒரு 10 ஸ்டெப்ல ஒரு 2 ஸ்டெப் மிஸ் ஆயிருக்கு. மொத்தம் 15 சிஸ்டர்ஸ் வந்து போலீஸ் கத்தீட்ரு போட்டாங்க. நம்ம போலீஸ் கத்தீட்ரு போடுறதுக்கு வந்து ஒரு 6 ஸ்டெப் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 6 ஸ்டெப்ல 15 சிஸ்டர் போட்டப்ப 10 பேர் வந்து 2 ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டாங்க, 3 பேர் வந்து ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டாங்க, 2 பேர் வந்து எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணல. அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கத்தீட்ரு போடுறதுங்கிற அந்த ஒரே ஒரு ஈவெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி ஆடிட் பண்ணி அந்த ஆடிட்டுக்கு ஒரு ஸ்கோரும் கொண்டு வந்து கடைசியா ஏன் இந்த மாதிரி தவறுகள் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேபர் ரூம்ல ரெகுலரா இருக்கிற சிஸ்டர் மாத்திட்டு புது சிஸ்டரை போட்டிருக்கோம். புது சிஸ்டர் போடுறப்ப அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஏன்னா எடுத்த உடனே நேரா நைட் ஷிஃப்ட்ல போட்டோம். பகல்ல இருந்தாலும் அது கூட 2-3 பேர் இருப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. நைட்ல போட்டதுனால சொல்லி கொடுக்க முடியல. ஸோ இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லப்படுற வேலையில சேர்ந்த உடனே கொடுக்கப்படுகிற அந்த முதன்மை பயிற்சியை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரும்பாலும் சரியாயிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அசஸிங் யுவர் செல்ஃப் அண்ட் என்ஷூரிங் குவாலிட்டி அமங் யுவர் செல்ஃப். நாமளே வந்து தணிக்கை செய்து நம்மளுக்கு ஸ்கோர் போட்டு நம்மளே கடைசியில் நம்மளை திருத்திக்கிட்டு தவறுகள் நடக்காத வண்ணம் உறுதி செய்தோம்னா திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் இன்டர்னல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். ஸோ எஸ்ஓபி ஃபாலோ பண்றது, ஆடிட் பண்ணிக்கிறது, அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய வழிகள்ல நம்ம தரத்தை நம்மளே ஃபாலோ பண்ணிக்கிறோமான்னு சொல்லி நம்மளே வந்து சரிப்படுத்திக்கிட்டு we will ensure that the services offered to the patient are in such a way that it is delivered by in quality, தரமான முறையில் நம்ம கொடுக்குறோம்னு நம்மளை உறுதி பண்ணிக்கிறது பேரு தான் வந்து தர உறுதித்தன்மை, அதாவது இன்டர்னல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ். இந்த மாதிரி பல வகையில நம்ம தரத்தை உறுதி பண்றதுல ஒன் மோர் மெத்தட் இஸ் செக்லிஸ்ட்.
செக்லிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்ப வார்ட்ல அப்படிங்கிற டெய்லி ஒர்க்க வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு, குட்டி குட்டி ஸ்டெப்புகளா நீங்க பிரிச்சுக்கிட்டு, உங்களுக்கு ஏற்கனவே குடுக்கப்பட்டிருக்கிற செக் பாயிண்ட்ஸ் வச்ச புக்லெட்லயோ, அல்லது எஸ்ஓபில குடுக்கப்பட்டிருக்கிற செய்முறை வழிகளுக்கான 1, 2, 3 அப்படிங்கிற ஸ்டெப்ஸையோ, எல்லாத்தையுமே வந்து அதாவது ஒர்க் மட்டும் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்ல. செயல்முறைகளையுமே வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நோட் பண்ணி, எல்லாத்தையும் கரெக்ட்டா ஒரு லிஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி, அந்த லிஸ்ட்ட வந்து ஒரு 2, 3 காப்பி, ஒரு 20 காப்பி எடுத்து வச்சுட்டு, டெய்லி காலையில வந்த உடனே இந்த பொருளெல்லாம் இருக்குதா? இவங்க இந்த வேலையெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் படி செய்றாங்களான்னு, மத்தவங்க செய்யும்போது இன்னொருத்தர் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் செக்லிஸ்ட். இந்த செக்லிஸ்ட் உடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்டு இது இது வந்து எந்த வகையில நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல எல்லாம் இந்த மாதிரியான குவாலிட்டி மெத்தட்ஸ் எல்லாமே ஒரிஜினலா டெவலப் ஆனது வந்து ஜப்பான்ல தான். ஜப்பான்ல தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தான் வந்து அந்த எலக்ட்ரானிக் புரட்சி மற்றும் ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ்ல எல்லாம் மிகப்பெரிய புரட்சி வந்து ஃபேக்டரியில அவங்க எல்லாத்தையுமே பெரிய லெவல்ல ஜப்பான்ல மேனுஃபேக்சர் பண்ணும்போது, தவறுகள் நடக்காமலும் குவாலிட்டி என்ஷூர் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச பல வழிமுறைகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வழிமுறையில என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா, செக்லிஸ்ட்ங்கிறது வந்து பிரிப்பேர் பண்ற ஆளுங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து உபயோகப்படுத்தப்படுகிற அந்த பெரிஃபெரல் எண்டுன்னு சொல்றோம் இல்லையா? வார்ட்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் நர்சஸ், கிளீனிங் ஒர்க் பண்ற ஆயால இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சானிட்டரி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறமா வந்து லேப்ல யூஸ் பண்ற லேப் டெக்னீஷியன் இருந்து இந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல வந்து யோசனையோ, அதற்கான ப்ரிப்பரேட்டரி ஃபேஸோ, தியரிட்டிக்கல் ட்ரெய்னிங்ஸ் வித் பிராக்டிகல் ட்ரெய்னிங்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுல யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செட் பேட்டர்ன்ல ஒரு செக்லிஸ்ட்ட நீங்க ரெடி பண்ணி குடுத்துட்டீங்க அப்படின்னா, எண்டுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க, அதுல இருக்கிற ஈவென்ட்ஸ மட்டும் அவங்க செக் பண்ணி, டிக் பண்ணிட்டே வந்துட்டாங்கன்னா, வேலை முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தி கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து ஆம்புலன்ஸ் செக்லிஸ்ட். ஆம்புலன்ஸ் செக்லிஸ்ட்னா இப்போ 108 இருக்குது அப்படின்னா உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அந்த 108 அந்த இஎம்டி டெக்னீஷியன் மேல், ஃபீமேல் யார் இருக்காங்களோ அந்த பொண்ணுகிட்ட கேட்டீங்கன்னா, ஒரு புக் ஒண்ணு உங்களுக்கு காட்டுவாங்க. அதுல வந்து அவங்க வந்து டெய்லி காலையில ஒரு செக்லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது ஒரு 20 ஐட்டம் இருக்கும். அதுல வந்து ட்ரக்ஸுக்குலாம் தனியா செக்லிஸ்ட், மற்ற விஷயங்களுக்கு செக்லிஸ்ட், ரெஸ்க்யூ ஐட்டம்ஸ்க்கு தனியா செக்லிஸ்ட் எல்லாமே அதுல இருக்கு. சிலிண்டர் இருக்கா, சிலிண்டர்ல ஆக்ஸிஜன் இருக்காங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல ஒர்க் பண்ற கண்டிஷன் இருக்கா, மற்ற ரெஸ்க்யூ ஐட்டம்ஸ்லாம் இருக்கா, இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் ஒவ்வொன்றும் மொத்தம் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, நேத்து காலையில எவ்வளவு இருந்தது, நேத்து டே ஃபுல்லா அட்ரினலின் எத்தனை யூஸ் பண்ணணும், இன்னைக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாவே அவங்களுக்கு ஒரு செக்லிஸ்டாவே கொடுத்து அதை காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபில்அப் பண்ணி டிக் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்லிஸ்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் யூஸ் பண்ணப்படுற இன்னொரு இடம் வந்து ஏரோநாட்டிக்ஸ். அதாவது வந்து பைலட்டு இவங்க ஃப்ளைட்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே தே ஆல்வேஸ் ஹாவ் த செக்லிஸ்ட். அந்த செக்லிஸ்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையும் செக் பண்ணி டிக் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ரொட்டீன் புரோட்டோக்கால்ல ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதி எதுக்கு நம்ம அப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து முதல்ல நம்ம சொன்ன மாதிரியே தவறுகள் நடக்கா வண்ணம் தடுக்கும் விதமாக இது நடத்துறோம். அதர்வைஸ் தவறுகள் நடக்காம தரமான முறையில சேவைகள் வழங்கப்படுது அப்படிங்கிறத உறுதி பண்றதுக்காக நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இது மேடம் அந்த ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு போயிடலாம் மேடம். ப்ரீவியஸ் ஸ்லைடு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைடுக்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஒரு ஸ்லைட்ல தியரியா வந்து மென்ஷன் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ற இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ்ங்கிறது ஒரு நாள்ல முடியிற விஷயம் இல்லை. இட் இஸ் அ சைக்கிளிக்கல் ப்ராசஸ். இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டா பண்ணிட்டு இருக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸ், கேப்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு வருதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு தடவும் சரி பண்ணா மட்டும் பத்தாது, அதை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ வாட் ஆர் த வேஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் இட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இம்ப்ரூவ்மெண்ட் யோசிச்சோம்னாலே நேச்சுரலி யூ வில் ஹேவ் டு இன்டர்வின். நம்ம உள்ள போய் என்னென்ன தவறங்கள் விஷயங்கள் செய்யணுங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய ஆப்ஜெக்டிவை நோக்கி சரியான முறையில நம்ம போய்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குவாலிட்டி ஆப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது தனி கிளாஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் நோக்கி நேரா போய்கிட்டு இருக்கிறோமாங்கிறது எல்லாமே போய்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அனாலிசிஸ் ஆஃப் வாட் யுவர் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் பண்ணணும். அண்ட் யூ அகெயின் ரிப்பீட் த சைக்கிள்.
So these are the various steps and components of internal quality assurance. Madam, next slide on the next slide. Right, madam. So internal quality assurance defines the procedure for reporting abnormal test results and corrective action. ஸோ இந்த குவாலிட்டி அஷூரன்ஸோட முடிவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நடந்த தவறுகள் அல்லது வந்து ரிசல்ட்ஸில் இருக்கிற எரர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்டாக எழுதிக்கிறீங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அது ஏன் வந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறீங்க. அதர்வைஸ் ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த தவறுகளுக்கான காரணத்தை தெளிவாக நீங்கள் கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க. அது ரெண்டாவது. அதுக்கப்புறமா கரெக்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். இது மேற்கொண்டு நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போறோம், ஏற்கனவே நடந்த தவறுகளை சரி பண்றது எப்படி, நம்பர் 1. மேற்கொண்டு இந்த தவறு நடக்காம இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது 2. ஸோ இப்போ நம்ம சொல்ற இந்த செக்லிஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் சைக்கிள் பத்தி கிளாஸஸ் தனியா எடுத்திருப்பாங்க. ரேப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சைக்கிள்ஸ் 4, 6 அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அடிப்படை வந்து பிளான், டூ, செக் அண்ட் ஆக்ட் அப்படிங்கிற அதே பாயிண்ட் தான். தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா அது ஏன் நடந்ததுங்கிறத ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டு அதை எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு மேற்கொண்டு தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கான பிளானிங்கை பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய இது எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் சைக்கிள்னு சொல்லப்படுற குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சைக்கிளுடைய ஒரு பகுதி. ஸோ செக்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இன் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்லையும் குவாலிட்டி எக்ஸிக்யூஷன்லையும் பெரிஃபரி அப்படின்னு சொல்லப்படுற கடைசி எண்டில் இருக்கிற உபயோகப்படுத்தவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாயிண்ட் இது. இதை வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுக்காக நம்ம இந்த டாபிக்கை பேசிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இதுதான் நம்ம முதல்ல சொன்னது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபைண்ட் கேப்ஸ், என்னென்ன தவறுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து நிறைய கேப் ஐடென்டிஃபை பண்ணினா அதை எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறோம். நம்பர் 2. அதுக்கப்புறமா வந்து தவறுகளை சரி முதல்ல சொன்னோம்ல, இன்டர்வென்ஷன்ஸ், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணுங்கிறத நோட் பண்ணி அதை எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். அது வந்து 3வது. அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனு. அதுக்கப்புறமா ரிசல்ட்டை அனலைஸ் பண்றோம், மானிட்டர் பண்றோம், சூப்பர்வைஸ் பண்றோம். சூப்பர்வைஸ் பண்ணிட்டு ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஅசஸ் பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே தந்த தவறுகள் எதுவுமே இப்ப நடக்கிறது இல்லை அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அசஸிங் யுவர் செல்ஃப். உங்களுடைய குவாலிட்டி அஷூரன்ஸ் உடைய இது எல்லாமே செய்ய போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே செஞ்சுக்கிறோம். ஸோ இட் இஸ் இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸோட ஒரு பகுதி தான் இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வாங்க மேடம், நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜஸ்ங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த ஒர்க்கா செல்லும்போது இட் பிகம்ஸ் அ டீம் ஸ்பிரிட் அண்ட் யூ குட் அ வெரி குட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கடைசியா எஃபிஷியன்சின்னு சொல்லப்படுற உங்க செயல்பாடுகளுடைய திறமை வந்து ரொம்ப நல்லா வருது. பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்பிக்கையை உருவாக்குறோம். கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருது. நம்மளுடைய அல்டிமேட் எய்ம், நான் முதல்ல சொன்ன மாதிரி பேஷண்ட் கேர் மட்டும்தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் சொன்னேன். அது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. லீடு டைம்ங்கிறது எந்த வேலையும் செய்யறதுக்கோ எந்த பொருளை வாங்குறதுக்குமோ எதையுமே செய்யணும்னா நம்ம வந்து ஒரு டைம் கேப் இருக்கு. அது வந்து மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தி ஜாப் பிகம்ஸ் எஃபெக்டிவ். ஸோ அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 70, 80ங்கிற ஒரு நம்பர்ல அவுட்கம் இண்டிகேட்டர்ஸ் நின்று இருந்ததுன்னா நீங்க இந்த ப்ராசஸை கரெக்டா பண்ணினீங்கன்னா இட் வில் பிகம் 88, 90, 92 அப்படிங்கிற அளவு போகணும். ஸோ கடைசியா நான் சொன்னது வந்து நம்ம எல்லாருடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா குவாலிட்டி, தரம் நம்பர் 1. நம்பர் 2 அஷ்யூர்டு குவாலிட்டி, அதாவது தர உறுதித்தன்மை. அதாவது இந்த பொருளை வாங்கினா கட்டாயம் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு நம்பி ஒருத்தர் வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த செட் ஆஃப் பீப்புள் கிட்ட இந்த குறிப்பிட்ட ஒரு சர்வீஸ் டெலிவரி பண்ணிக்கிறது, சிஸ்டர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அது கட்டாயம் தரமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு பேஷன்ஸ் நம்புற அளவுக்கு we should give an assured quality. அதுதான் வந்து இந்த ப்ராசஸ் உடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இது யாரு எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்லி, ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி கேரி அவுட் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கேடர்ல இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் சூப்பரண்டோ அல்லது வந்து பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது டீன் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம்.
அல்லது வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அளவில் இருந்தோம்னா அவங்கள. பட் மற்றவங்க எல்லாருக்குமே, அதாவது வார்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அல்லது வந்து டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர், இவங்க எல்லாருமே தே ஹாவ் டு டூ இட் இன் அ டெய்லி பேசிஸ். தினமும் அன்றாட வேலைகளுக்கும் டெய்லி நம்மளோட ரொட்டீன் ஒர்க்குகளுக்குமே இந்த செக்லிஸ்ட் பேஸ்டா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோமாங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கணும். நர்சஸ் பொறுத்த வரைக்கும், நர்சிங் சூப்பரண்டன்ஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும், இட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் நாட் ஓன்லி டெய்லி, இட் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் ஷிஃப்ட் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முதல்ல நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது வந்து ஆம்புலன்ஸ் செக்லிஸ்ட் நான் சொன்னேன். இந்த ஆம்புலன்ஸ் செக்லிஸ்ட்டை காலையில ஆம்புலன்ஸ் 8 o'clock ஸ்டார்ட் பண்ற அந்த குரூப் பண்ணா பத்தாது. இட் ஷுட் பி டன் பை எவ்ரி குரூப். ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு புதுசு குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணாங்கன்னா அவங்களும் பண்ணணும். இதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா லேபர் வார்டை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு டே டைம்ல வந்து ஒரு 5 to 8 டெலிவரிஸ் நடக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு லிட்டில் பிஸி லேபர் ரூம்ல ஈவினிங் ஷிஃப்ட் சிஸ்டர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொருள் எல்லாம் என்னென்ன இருக்குது, காலையில நடந்ததுல மிச்சம் மீதி என்ன, அந்த மாதிரி விஷயங்களை டெய்லி நம்ம மானிட்டர் பண்ணி டேக் ஓவர் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஒர்க்கே நைட் ஈவினிங் ஷிஃப்ட் 7:30 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஒன் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷிஃப்ட் வைஸ் யூசேஜ் ஆஃப் செக் லிஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால. ட்ரக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க எவ்வளவோ ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் கரெக்டாக பார்த்துருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வாங்க மேடம், நெக்ஸ்ட் ஸ்லைடு மாத்திக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் செக்லிஸ்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நான் 2 செக்லிஸ்ட் மேடம்கிட்ட கொடுத்துருக்கேன். ப்ராபபிளி இந்த பிபிடி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிபிடிக்கு நம்ம வருவோம், அந்த வேர்டு ஃபார்மேட்டுக்கு வருவோம். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் எ செக்லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்டல் சைன், இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன் குரூப்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சஸ் டு தி ஃபெசிலிட்டி உள்ள வரும்போது என்னன்னா சைனேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா, டைரக்ஷனல் சைனேஜஸ் இருக்கா, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சைனேஜஸ் இருக்கா, சர்வீஸ் ப்ரொவிஷன் கரெக்டாக இருக்கா, மற்ற என்டைட்டில்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஒரு லிஸ்டாவே போட்டிருக்காங்க. ஸோ டெய்லி ஒர்க்குல வரும்போது இது எல்லாத்தையும் டிக் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துடலாங்க மேடம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இந்த ஸ்லைட் இதுல பாருங்க, கன்சென்ட் வாங்குறது ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஒர்க்குங்களுக்குமே பேஷண்ட் அம்யூனிட்டிஸ் வார்டில் என்னென்ன இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, டாய்லெட்ஸ்ல வந்து ரன்னிங் வாட்டர் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், ஹாட் வாட்டர் வருதா, சேஞ்சிங் ஏரியா கிளீனா இருக்கா, டெலிஃபோன் இன்டர்காம்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணுதா, முக்கியமா ஃபயர் சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குதா, ஃபங்க்ஷனல் ஸ்டேட்டஸ்ல இருக்குதா. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எமர்ஜென்சி மெடிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்செல்ஃப், கால்சியம் குளுக்கோனேட்டு, டெக்ஸா இதெல்லாம் கரெக்டாக, ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் ஆயிருக்கா, யூட்ரோடானிக் ட்ரக்ஸ், ஹைப்பர் டென்ஸ் எல்லாமே. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நம்ம எப்படி வந்துடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு செகண்டரி இந்த ட்ரக்ஸ் லிஸ்ட்டை பின்னாடி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, whenever we say checklist ஒன்று யூஸ் அப்படின்னு பேசணும்னாலே அதை வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரக்ஸுக்காக மட்டுமே இமேஜின் பண்ணிக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. நம்பர் 1 வந்து ஃபார்மகாலஜிக்கல் ட்ரக்ஸுக்கு பண்ணணும். அது கூட இப்போ பாயில்ஸ் அப்பாரட்டஸோ அல்லது லேபர் வார்டில் இருக்கிற கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து கிராஷ் கார்ட். கிராஷ் கார்ட் செக்லிஸ்ட்டை நம்ம எப்போ போனோம்னாலும் அதுக்கு பக்கத்துலேயே தொங்க விட்டுருக்கோம். அதில் வந்து ட்ரக்ஸை டெய்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து ரிசசிட்டேட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக, சிலிண்டர் கரெக்டாக ஃபுல் சிலிண்டர் இருக்கா, அந்த சிலிண்டரை திறக்கிறதுக்கான கீ பக்கத்துலேயே இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்றது வந்து கிராஷ் கார்ட்ல நம்ம பண்றோம். ஸோ கிராஷ் கார்ட்டை வந்து நம்ம மனசுல இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னா செக்லிஸ்டோட யூசேஜுடைய ப்ராக்டிகாலிட்டி நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ இந்த செக்லிஸ்ட்டை வந்து இந்த ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. லேபர் ரூமுக்கு ஒரு செக்லிஸ்ட்டும், ஓடிக்கு ஒரு செக்லிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒரே இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் வந்து எல்லாத்தையும் டெஃபினட்டா வெரிஃபை பண்ண முடியாது. அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிறத வெரிஃபை பண்ணிட்டோம்னாலே போதும். லேபர் ரூம்க்கான குவாலிட்டி நர்ஸோ, ஓடிக்கான குவாலிட்டி நர்ஸோ ஃபுல் செக்லிஸ்டையும் ஆல்மோஸ்ட் டெய்லி டிக் பண்ணி கரெக்டா இருக்காங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து அனதர் எக்ஸாம்பிள். பேட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, கார்டு கிளாம்ப், பீடியாட்ரிக் ஐவி செட்டு, தெர்மாமீட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன், வெயிங் மெஷின்ல வந்து ஸ்கேல் எல்லாம் கரெக்டா இருக்கா, ஸ்டெத் இருக்கா, ஃபீட்டோஸ்கோப்பு. அதுக்கு மேல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்ம லேபர் ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேஸுக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். டெலிவரி ட்ரே, எபிசியாட்டமி ட்ரே, பேபி ட்ரே, எம்இஏ, பிபிஐ ட்ரே எல்லாம் கரெக்டான பொசிஷன். ஒவ்வொரு ட்ரேலையும் என்னென்ன கண்டென்ட் இருக்கணுங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி அதை ஒரு போஸ்டராகவே போட்டு நம்ம எல்லா லேபர் ரூம்லையும் ஒட்டி வச்சிருக்கோம். அதில் உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் கரெக்டான முறையில் வந்து உள்ள இருக்குதா
அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நெக்ஸ்ட் வாங்க மேடம். ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் ட்ரே, ட்ராலி, மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்கு? ஆ இதுல அடுத்தது வந்து ட்ரக்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு விஷயங்களா வர்றாங்க. காலிபரேஷன் மாரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வர்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். ஸோ கிளீன்லினஸ் அதுக்கப்புறமா வந்து ஒர்க் வந்து ப்ராசஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற வெரிஃபை பண்றதுக்கான மெயின்டெனன்ஸ் ஆஃப் அப்கீப் அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் முதல்லயே சொன்னேன். நம்ம செக்லிஸ்ட் அப்படின்னா நம்ம மெடிசின்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக மட்டுமே நம்ம வச்சிடறோம். அது மிகப்பெரிய தவறு. ஒர்க் ப்ராசஸுமே வந்து இந்த செக்லிஸ்ட்ல டெஃபினட்டா இன்க்ளூட் ஆயிருக்கணும். நெக்ஸ்ட் வாங்க மேடம். நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் இந்த சாஃப்ட் காப்பியை ஷேர் பண்ணுறோம், அப்புறம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் மேடம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் வந்துருங்க மேடம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி விஷயங்கள், ஆம்புலன்ஸ் விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இவங்க செக்லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெய்லி செக்லிஸ்ட் வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணிருக்கணும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. குறிப்பா லேபர் ரூமை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்சஸ் ஷிஃப்ட் மாறும்போது கட்டாயம் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வர்ற சிஸ்டர்ஸ் வந்து டெஃபினட்டா அதை யூஸ் பண்ணணும். லேபர் ரூம் குவாலிட்டி நர்ஸும் ஓடி குவாலிட்டி நர்ஸும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட்டா போட்டு இதுல இல்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டெய்லி ரவுண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த குவாலிட்டி செக்லிஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா இதுல ஐடென்டிஃபை பண்ற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான இந்த டேபிள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து சீரியல் நம்பர், டேட், டைம்லாம் கொடுத்துருக்கோம். என்ன நம்மளுடைய ஃபைண்டிங் என்ன அப்படிங்கறத நம்ம போட்டுட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி ரூட் காஸ் அனாலிசிஸ் போட்டு அதற்கான காரணங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதற்கான கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம எடுக்க போறோம். உடனே என்ன செய்ய போறோங்கிறதும், மறுபடியும் இந்த தவறு நிகழாம இருக்கணும்னா ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் என்ன பண்றோம் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல வரணும். அதுக்கப்புறமா ஹூ இஸ் த பர்சன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரிங் அவுட் திஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறமா அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு டைம் லைன் 3 நாள், 2 நாள், 5 நாள், 1 வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வரோம். அப்புறம் வந்து ரிமார்க்ஸ். ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஷுட் பி மெயின்டைன்ட் இன் எவ்ரி வார்ட். ஸோ அசஸ்மெண்ட்டுக்கு வெளியில இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய இந்த இன்டர்னல் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கான இந்த ரிஜிஸ்டரையும் உங்களை டெய்லி ரவுண்ட்ஸுக்கான அவுட்கம் ரெஜிஸ்டரையும் இந்த ஒர்க் ரெஜிஸ்டர் நீங்க காட்டினீங்கன்னா தேல் பி வெரி ஹாப்பி. அது மட்டும் இல்லாம இதை சும்மா காட்டினா பிரயோஜனம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் 4 நாள்லயாவது ஏதாவது ஒரு பாயிண்ட் என்ட்ரி போட்டு வச்சு இந்த ரெஜிஸ்டரை ஃபுல்லா காட்டினீங்கன்னா மைனரா குட்டி குட்டியா இருக்கிற விஷயங்கள்ல போது கேள்வி கேட்கறதெல்லாம் அவங்க டோட்டலா நிறுத்திடுவாங்க அசஸர்ஸ். நிறுத்திட்டு குவாலிட்டி அசஸ்மெண்ட்டுங்கிற ரேஞ்சில் உள்ள போயிட்டு குவாலிட்டி விஷயங்களை மட்டுமே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரிஜிஸ்டர் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரிஜிஸ்டர்ஸ் இருக்கிற காலம்ஸை எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு வந்துடலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கேர்ல எந்தெந்த வார்டு இருக்கோ எல்லாத்துலயுமே பண்றோம். ஆன்டிநேட்டல் வார்டில் டெஃபினட்டா பண்றோம். போஸ்ட் நேட்டல்ல வார்டர் பண்றோம். லேபர் ரூம்ல பண்றோம். ஸோ லேபர் ரூமுக்கு தனியா எல்லார் செக்லிஸ்ட்டும், மெட்டர்னிட்டி ஓட்டிக்கு தனியா செக்லிஸ்ட்டும் நம்ம வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துடுங்க மேடம். மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்மளுடைய எய்ம் என்னன்னு சொன்னீங்கன்னா குவாலிட்டி நீட்ஸ் டு பி சிஸ்டமேட்டிக்லி டெவலப் வித் ஆப்ஜெக்டிவ் பிளானிங், ஸ்டாஃப் இன்வால்வ்மெண்ட் அண்ட் கன்சிடரிங் த பேஷண்ட் நீட். இது வந்து நம்மளுடைய எய்ம் இது. ஸோ ஆக்சுவலாக எய்ம்ங்கிற ஸ்லைடை வந்து நம்ம முதல்ல போட்டுட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். பட் நான் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவர் அட்டெண்டிங் எ சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ். எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இந்த எய்ம் என்னங்கிறத ரிப்பீட்டடா சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். குறிப்பா குவாலிட்டி கிளாஸஸ்லாம் இனிமே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த குவாலிட்டி வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். குவாலிட்டி சர்வீசஸ் ஷுட் பி டெலிவர்ட் டு த பேஷண்ட் இன் அ டைம்லி இன் அ மேனர் அண்ட் இட் ஷுட் பி இன் அ குவாலிட்டி வே and that quality should be ensured at every point, and finally there should be a good outcome with patient satisfaction. ஸோ இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. தேங்க்யூ நினைக்கிறேன். மேடம் நம்ம அந்த 2 வேர்டு போட்டிருந்தோம் இல்லைங்க மேடம், அதை ஷேர் பண்ண முடியுமா? ஓப்பன் ஆகுமா? இந்த பிபிடி ஷேர் பண்றதை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வேர்டு டாக்குமெண்ட்டை ஒரு ஓப்பன் பண்ண முடியுமா மேடம்? எஸ் சார். நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு பார்வைக்காவது காட்டிடலான்னு பார்த்தேன்.
இது மேடம் நம்ம இல்ல இது இல்ல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 3 அனுப்பிச்சிருந்தேன் மேடம். அது 2 வந்து வேர்ட் டாக்குமெண்ட் வாட்ஸ்அப்ல. அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எம்ஓடி செக்லிஸ்ட் உங்க நேம்ல தான் இருந்தது. உங்க சிஸ்டம்லயே கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 வேர்டு டாக்குமெண்ட் இருக்கு. கிளாசிக்கலா செக்லிஸ்ட் சின்ன சின்னதா இருக்கும். எக்ஸல் ஷீட்ல கூட நீங்க மாத்திக்கலாம் அதை மாத்திக்கிட்டீங்கன்னா அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு மேடம் சொல்லுங்க. தெரியுதா சார் ஸ்கிரீன்ல? ஸ்கிரீன்ல வரலையே மேடம், எனக்கு வரலையே. 1 minute எனக்கு வரலையே. இது ஒரு பிபிடி வந்தது. இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஒன்று வந்துட்டு போயிடுச்சு. ஓகே 1 minute சார். வேர்டுன்னு நினைக்கிறேன் அது. எஸ் சார் வேர்ட் தான் சார். எனக்கு இங்க காமிக்குது. I'm just check. ஷேர்ல வரல. இல்ல too many things are kept open sir. அதனால தான் ப்ராப்ளம். அதனால வர மாட்டேங்குது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை சார். இப்ப வருதுங்க மேடம். இல்ல கொஞ்சம் ஆக்சுவலா சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. கொஞ்சோண்டு லேசா கீழே போயிட்டு அதை சைஸை பெருசு பண்ண முடியுமான்னு பார்த்தா அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ இந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்து இது வந்து எழுத்து இந்த அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 15 டேஸ்க்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு காலம்ஸ்லாம் இருக்கும். டே 1, டே 2, டே 3, டே 4 அந்த மாதிரி 15 நாளைக்கு இதில் வந்து உங்களுக்கு காலம் இருக்கு. இது ஒவ்வொன்றிலையுமே வந்து இந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதா நம்மளுடைய பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங் வாட்டர், ஃபங்க்ஷனல் டாய்லெட் அப்படியே கீழே அப்படியே போயிட்டே இருக்கலாம் மேடம். ஃபயர் சேஃப்டி இந்த விஷயங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம் மேடம். அவைலபிள் கீழே போகலாம். ப்ரிவென்ட் ஃபால், ஆன்டிபயோட்டிக் பாலிசிலேருந்து விட்டமின் கே, ட்ரக்ஸ் லிஸ்ட். இப்போ நான் படிச்சது எல்லாமே இதில் இருக்குது. டெலிவரி ட்ரே, எம்இவி எல்லாமே இதில் வருது. ஸோ இது லேபர் ரூமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்ப்ளீட் செக்லிஸ்ட். இது ஃபுல்லாகவே வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நம்மளுடைய செக்லிஸ்ட்ல இருக்குதா அப்படிங்கறது நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டோம்னா வேலை அவ்வளவுதான். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லேபர் ரூம் நம்ம ஓடிக்கு வந்துடலாங்க மேடம். எஸ் சார். ஓடிக்கு வந்துட்டீங்கன்னா அதுலயும் தெரியும். 1 minute சார். வெரி குட் மேடம். இது அதே மாதிரி தான் 15 நாளைக்கு நம்ம கோட் போட்டிருக்கோம். டிஸ்பிளே, ஓடி ஷெட்யூல், வீல் சேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சஜஷன்ஸ் அப்படியே மேல போயிட்டேன். ஃபயர் எக்ஸிட் சைனேஜஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ், ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும். ஓடியில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அப்புறம் அனஸ்தீசியா எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் அல்ட்ராசவுண்ட்ல இருந்து இடி டியூப் எவ்ரி திங் எல்லாமே, பிபிஎம் ஷெட்யூல்ல இருந்து லாக் புக், ப்ராசஸ் மெயின்டெனன்ஸ்க்கான ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த செக்லிஸ்ட்ல வந்துருது. ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 செக்லிஸ்டையும் வந்து மேடம் உங்களுக்கு அந்த குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. இந்த செக்லிஸ்ட் வந்து வேர்டு டாக்குமெண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். நீங்க மாத்தி நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இதுல இருந்து உங்களுடைய சிஸ்டர் கூப்பிடுறேன், பேசிட்டு இருக்கேன், பிரச்சனை பண்ணிட்டு. ஸோ இதுல இருந்து நீங்க உங்க விஷயங்களை உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நீங்க அரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I think I once again thank Priya madam for giving me the chances. மறுபடியும் இதே மாதிரி அடுத்தடுத்த அசஸ்மெண்ட் அக்கேஷன்ஸ்ல உங்களை எல்லாரையும் வந்து நான் மெதுவா மீட் பண்றேன் ஒவ்வொரு தடவையா. வேற யாராவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா தாராளமா கேட்கலாம். சார் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கிளாஸ் சார். இது வந்து ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி அப்படிங்கறோட இம்பார்ட்டன்ஸ் நீங்க சொல்லிருக்கீங்க சார். Definitely the point is well taken and thank you for your kind words and wishes sir. இப்ப இந்த checklist வந்து officially will be sending sir. And unofficially it is available everywhere and nobody is taking it seriously sir. MD madam is very particular about quality sir. So அதனால இதுக்கு முன்னாடி ஒரு official communication அமைச்சிருந்தோம் but I don't think nobody took it seriously. இப்ப வந்து we have initiated a file. இது அபிஷியலாவே எல்லாரும் பண்ணனும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போறோம் சார். இந்த கம்யூனிகேஷன் சரி மேடம், நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி செக்லிஸ்ட்ங்கிறது வந்து
It is actually a simple procedure. It is being implemented everywhere in the sense wherever quality is desired. செய்யற வேலை வந்து தரமா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் ஆசை இருக்குதோ, யாராவது செயல்பாட்டுல கொண்டு வரணும்னு விருப்பப்படுறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த செக்லிஸ்ட்ங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இந்த விஷயத்தை எல்லாரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். Participants, you can unmute yourself and ask questions. Side by side chat boxல இருக்கிற அந்த லிங்கையும் வந்து டாக்டர் முத்துக்குமார் ஐசி சார். டெய்லி சொல்லுங்க. வாங்க வரவர் கேரியர் நீங்க டிடி வாங்க போனீங்கன்னா இங்க இருந்தானே கேரியர் எடுத்துட்டு போறீங்க. அதே மாதிரி அப்புறம் எடுத்து Sir, can you please repeat your question, sir? சார் क्वेश्चन புரியல எனக்கு. வேற யாரோ குறுக்க பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Yes, sir. இல்ல சார், அந்த குவாலிட்டி செக் லிஸ்ட் வச்சிருக்கோம் சார், லேபரேட்டரியில வச்சிருக்கோம் நம்ம. முத்துக்குமாரன் பேசுறீங்களா? டாக்டர் முத்துக்குமார் ஐசிஹெச்ல இருந்து பேசுறேன் சார். பரவாயில்ல சார், 30 வருஷம் கழிச்சு குரல் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. Great, sir. நீங்க லிஸ்ட் வச்சிருக்கோம் சார். சோ டெய்லி டிக் பண்ணிட்டே இருந்தா பெட்டரா இருக்கு சார். அது எக்ஸாம் சார். பயோமெடிக்கல் எல்லாமே இருக்கு சார். எல்லாமே ஆக்சுவலா பீடியாட்ரிக் ஒரு செக்லிஸ்ட் என்கிட்ட இருக்குது சார். அது இன்னைக்கு நான் இப்ப போட்டிருந்தேன்னு வச்சுங்க, அது லிட்டில் அவுட் ஆஃப் சிலபஸா இருக்குங்கிறதுனால போடல. அந்த செக்லிஸ்டுக்காகவே தனியா ஒரு புக்லெட் ஆக்சுவலா பீடியாட்ரிக்ஸ்க்கு இருக்கு. வேணா உங்களுக்கு பர்சனல் சாட்ல அப்புறமா நான் அனுப்பி விடுறேன். நான் இட் இஸ் a very good செக்லிஸ்ட். அண்ட் NICU மற்றும் மற்ற வார்டுகளுக்கு வந்து இட் இஸ் கிளாசிக்கலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செக்லிஸ்ட்ங்கிறது அனைவரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு விஷயமா இருக்கணும். அதுல காம்ப்ளிகேட்டட் மேட்டர்ஸ், புரியாத இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் போட்டு குழப்பிடக்கூடாது. அப்படிங்கிறதுல வந்து எவ்ரி ஒன் ஷுட் பி வெரி கிளியர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட் சார். தேங்க்யூ சார். Sir, actually, this class was meant for pediatricians also, sir.